இப்போ இந்த ஃபுல் டே எனர்ஜி ட்ரிங்க் கம்பங்கூழ். நான் எனர்ஜி ட்ரிங்க்குன்னு ஒன்று ஏதோ ட்ரிங்க்குன்னு நினச்சிடாதீங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா கூட தான் சாப்பிட்ருப்பாங்க. நம்மளாம் தான் கூட தான் மறந்துட்டோம். இப்போ திருப்பி பேக் ஆகிருக்கு. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையும் இது ஒரு டிஷ்ஷாகவே கொண்டாந்துருக்காங்க. கம்பங்கூழ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டோரி தான் நான் எடுத்திருக்கேன் கம்பங்கூழ். கம்பு மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த கம்பெல்லாம் அரைச்சா அதெல்லாம் எடுக்கலை, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த ஹாட் வாட்டரே எடுத்துகிட்டு அதையே ஊற்றி நான் அந்த விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கிறேன். அப்படியே டைரெக்டாக போட்டோம்னா கட்டி போட்டுரும். அதனால் அது வச்சு தண்ணி வச்சு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சூடாகிட்டே இருக்கட்டும். நல்லா இதையும் கலந்துட்டு இப்போ ஊற்றிட்டு கை விடாமல் கிளறிக்கோங்க. நமக்கு தான் அந்த கூழுக்குன்றது அதெல்லாம் தெரியுமே. அதனால நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அது தண்ணி நல்லா கெட்டி ஆயிரும். அது சீக்கிரமே கெட்டி ஆயிருங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்லாம் நம்ம யோசிக்க வேணாம். சீக்கிரமே கெட்டி ஆயிரும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நைட்டே செஞ்சு வச்சிடணும். இது கொஞ்சம் நேரம் புளிக்கணும். இப்போ ப்ரோபயாட்டிக் வேணும்னா அது வேணும்னு வேறு பாக்கெட்டில் இதிலெல்லாம் கிடைக்குதுல்ல, அதுவும் நமக்கு தேவையில்லை. இதை பண்ணி வச்சோன்னா இதுலேயே புளிப்பு தாங்க அது ப்ரோபயாட்டிக்ன்றது. புளிப்பு சுவையும் வந்துடும். இதை நல்லா கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நைட்டு பண்ணி வச்சோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு மாவையும் தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு ஆயிரும். இது காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கெட்டியாயிரும். 2 மோர் மிளகா, சுண்டை வத்தல், உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ வறுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேறு எதுவும் காய்கறி இருக்குது, வேறு எதுவும் சைடிஷ் வேணுமா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு கலந்து 2 கிளாஸ் சண்டை கொடுத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதான விஷயம், அதே சமயம் இப்போ சம்மருக்கு ஏற்ற குளிர்ச்சியான விஷயம் கம்பங்கூழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் அதுதான் சாப்பிட்ருப்பாங்க. அதை சாப்பிட்டு நோ டயாபெட்டிக்ஸு, சுகரு, பிபி எந்த நொடியும் இல்லை. செய்கிறது ஈஸி. காலையில் எழுந்திரிச்சா ஒரு 5-10 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு உப்பை கலைச்சி தயிரை ஊற்றி கிண்டி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல் டே எனர்ஜியாக இருக்கலாங்க. இந்த டிஷ்ஷை சாப்பிட்டோம்னா சாப்பிடக்கூட வேணாம், அப்படியே 2 கடன்னு ஒரு செம்பு குடிச்சிட்டு போயிடலாம். சம்மரில் அட்லீஸ்ட் டெய்லி குடிக்க முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள், சண்டே வீட்டில் இருக்கீங்களா இல்லை சாட்டர்டே வீட்டில் இருக்கீங்களா, காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது.